ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மர்க்குரினி செய்ய போகிறோம். ஆனால் சாப்பிடக்கூடாது, சைனா ஃபுட்டில் சாப்பிடக்கூடாது தான். ஆனால் பிள்ளைங்க கேட்குறாங்க ஆசையாக, என்ன பண்ணுறது? அதனால் மர்க்குரினி தேவையான அளவு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தண்ணியை காய வச்சு ஊற்றி ஒரு விசில் விட்டு கொஞ்சம் உப்பு எண்ணெய் ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். பாரு வெந்துருச்சுங்க. இப்போ பாரு நல்லா மொத்தமாக இருக்குது. மொத்தமாக இருக்கிறது தான் நல்லா மர்க்குரினி அர்த்தம். லேசாக இருக்கக்கூடாது, மர்க்குரினி மொத்தமாக இருக்கணும். கொஞ்சம் பச்சை தண்ணி உள்ளே ஆற்றினா தான் நல்லா பொல பொலன்னு இருக்கும். மறுபடியும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு வடை சட்டி வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் நிறையா போட்டாலும் பரவாயில்ல, உங்கள் விருப்பம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினோடனே தக்காளியை கொட்டிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டாகவும் அரைச்சி ஊற்றலாம், நாங்கள் அப்படியே போடுறோம். தக்காளி வந்துடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா, கொஞ்சமாக மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். நீங்கள் சில்லி சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். எங்கள்கிட்ட சில்லி சாஸில் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணங்கிடுச்சு. இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாஸ்தா மர்க்குரினி கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு கொத்தமல்லி தழை போட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.